இங்க பாத்தீங்கன்னா பானிபூரி சாப்பிட்றாங்க 2 பேரும் கையில தொண்டையை வாங்கி வச்சுக்கின்னு பாருங்க. வெளில போலான்னு கூப்பிட்டா பானிபூரி சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பானிபூரி வேணா இங்க வந்து சாப்பிடுங்க. கடையை பார்த்து வச்சுக்கோங்க. மூஞ்ச காட்டுவாங்க மூஞ்ச. பானிபூரி கடை கைஸ். இதுதான் பானிபூரி. அது வந்து உருளைக்கிழங்கு வந்து ரசம் பார்த்துக்கோங்க. 2 பேரும் இந்த பாருங்க தொண்டையை வாங்கி கையில வச்சு நிற்கிறாங்க. நீங்க வாங்கலையாமா? இல்லைண்ணா பாருங்க. இப்படிதான் 2 பேரும் உயிர் தோழிகள் மாதிரியே பேசிக்கிறாங்க. நம்ம ஒன்றும் சொல்றது இல்லை. திடீர்னு அடிச்சுக்கிறாங்க, திடீர்னு சேர்ந்துக்கிறாங்க. சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு யாரும் வந்து ஒரு ரீல் நம்பி வந்துடாதீங்க, ஸ்கேம் பண்றாங்க. போன வருஷம் போன ரீல்லாம் இந்த வருஷம் எடுத்துட்டு வந்து காமிச்சிட்டு அப்படியே அது போன வருஷம் ரீல். அது ஜனவரி 26 போடுது. இல்லை ஜனவரி 26 ஒழுங்கா 10க்கு எதனா போயிடலாம். நான் மைண்ட் டென்ஷன் ஆகுதுடா கைஸ். வந்து 2 படம் தான் நல்லா இருக்கு. போட்டு கொடுங்க பையா அவங்களுக்கு நிறைய. கைஸ் நான் பானிபூரி சாப்பிட்டு வரேன். இவன் தனியா vlogger ஆயிட்டானா? தெரியாது சேனல். அவன் சேனல் மெயின்டைன் பண்றான்ல. ஏய் நீ சேனல் குறா வைக்கறாங்க. வீடியோ மட்டும் எடுப்பேன் சும்மா. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய வாயின் பாருங்க. வாயை கட்டுங்க. இனிப்பா இருக்கு. பானிபூரி சாப்பிட்டு இனிப்பா இருக்கு. சாப்பிடுங்க. இந்தா உனக்குதான். ஏன் இனிப்பா இருக்கு பானிபூரி? இந்த பாலா. பானிபூரி இனிப்பா இருக்கு. இப்போ பானிபூரி எப்படி போகுது சொல்லுங்க ப்ரோ. ரொம்ப இனிப்பா இருக்கு. தெரியல அவ்வளோதான். நீங்கள் எங்கேயாவது வெளியே போகணும்னு நினச்சிங்கன்னா இப்போயே வண்டியில் போங்க. ட்ரெயின் பஸ் நினச்சிங்கன்னா இப்படி தான் நடக்குது. வண்டியில் போகிற டைம்லாம் நாங்கள் கரெக்டாக போயிருக்கோம். வண்டியில் பிளான் எடுத்து டக்குன்னு பீச்சுக்கு போயிடுவோம். ஆனால் இல்லை எப்போ பஸ்ஸில் ட்ரெயினில் போகலான்னு நினச்சோமோ அன்றைக்கி இந்த மாதிரி நடக்குது. என்னைக்கு நான் நடக்கணும்னு ஆரம்பிச்சிடும் அன்றைக்கி வந்து இது வரங்க போயிடுச்சு. அதே மாதிரி கூட 2 பொண்ணுங்களை கூப்பிட்டுருந்தே. சரி வண்டியெலாம் போகக்கூடாது, பஸ்ஸில் போகிறேன்னு நினச்சது தப்பாயிடுச்சு கைஸ். சரவணாஸ்வர் போகிறதுக்கு மீனம்பாக்கத்துலேருந்து ஒருத்தரும் மேடவாக்கத்துலேருந்து ஒருத்தரும் வந்திருக்காங்க. நான் ஒன்று சொல்லி என்ன பண்ணுறேன்னு தெரில. இதில் வேறு சரவணாஸ்வர் போகிறதுக்கு எனக்கு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணியிருக்காங்க. இவனுக்கு ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க கைஸ். 2 மணி நேரம் 1.5 மணி நேரமாக வெயிட் பண்ணி சரவணாஸ்வர் போகணுமா. ஒரு சரவணாஸ்வர் கிட்ட வந்துட்டோம் கைஸ். ஏன் பாருங்க கைஸ், சரவணாஸ்வர் மேலே கொடி வச்சிருக்காங்க. ரிப்பப்ளிக் டே தெரியுதா உங்களுக்கு? கைஸ் ரொம்ப ஷேக் ஆகுது. நான் ஜூம் கம்மி பண்ணிடுறேன் பாருங்க. இப்போ நல்லா தெரியும் நினைக்கிறேன். கைஸ் பிரியாணி கடை கைஸ். பிரியாணி சாப்பிடுங்க. இவங்க வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பானிபூரி சாப்பிட்டாங்க. இப்போ அடுத்து பிரியாணி சாப்பிட்லான்றாங்க. இது இவங்க சுற்றி பார்க்க வரலன்னு எனக்கு தெரியுது நல்லா. பாருங்க இப்போ அடுத்து சமோசா கடையா. அப்படியே ஒரு கடையாக போய் சாப்பிட்டு வீட்டுக்கு போகணுமாங்க. ஜூஸ் குடிக்கணுமா. பானிபூரி, பிரியாணி, சமோசா, ஜூஸு இதெல்லாம் சாப்பிட்டு எனக்கு வந்து வீட்டுக்கு போய்ட்டு நினைக்கிறேன். பேட் வாங்கணுமா? வாங்கிக்கலாம். ஸ்டார்டிங்கில் நான் நிறைய பண்ணுவேன் கைஸ். ஃபோனை கையில் வச்சுட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜெயச்சந்திரன்லாம் சுற்றின்னு இருப்பேன் முன்னாடிலாம். ஜாலியாக இருந்தா ஜெயச்சந்திரன் இருக்கு. யாரும் சாப்பிட்டு வச்சிருக்காங்க பாரு. எங்கள் மச்சான் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சரவணாஸ்வரம்லாம் போனால் வேலைக்கே ஆகாது. பல வாட்டி போய் போர் அடிச்சிச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வண்டிலாம் திரும்பலாம். ஆனால் அந்த வண்டிலாம் திரும்பக்கூடாது. வெறும் மக்கள் மட்டுமே மாறணும், மக்கள் மட்டுமே பாதையை கிடக்கணும் அப்படின்னு மாற்றிட்டாங்க. 29 செகண்ட் இருக்குது கைஸ். 26 செகண்டு. எதுக்கு இப்போ சரவணாஸ்வரம் கூப்பிட்டு போகிறாங்க சத்தியமாக தெரில.
வெறுப்பா எப்பயுமே கிராஸ் பண்ணும்போது ஜீப்ரா கிராசிங்கில் கிராஸ் பண்ணுங்க கைஸ், அதான் எல்லாருக்கும் நல்லது. பாருங்க கைஸ், சார் வந்துட்டோம், கொடியில வச்சிருக்காங்க கைஸ். நீ ரிப்பப்ளிக் டே பொம்மடா, இங்க வரா அக்காடா. கைஸ் இப்போ வந்து குழந்தைத்தனமா பண்றது கிரிஞ்சா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க கைஸ். இங்க பாருங்க, இங்க சொன்ன உடனே கிரிஞ்சா பண்ண ஆரம்பிச்சிட்டா பாருங்க. சாப்பிட்டு போகலாம்டா. வந்து அடுத்து சாப்பாடு கடைக்கு வந்துட்டாங்க கைஸ். அப்படியே தள்ளி அப்படியே ஒரு கடையா போய் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் கைஸ். அவ்வளோதான். கைஸ் அந்த கொக்கோ பீட்லாம் விற்கிறாங்க, இதெல்லாம் வாங்கி போயிட்டு இந்த பக்கம் பண்றான். இளநீ கைஸ், இளநீ வேணா வந்து குடிங்க. இளநீ வச்சு சாப்பிட்டு கரும்பு ஜூஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் இருக்கு, கேக் இருக்கு. கேக்லாம் இருக்குது. கேக் வேணும். ஐஸ்கிரீம் என்ன இங்கே இருக்குது? ஐஸ்கிரீம் கூட சாப்பிட்டு கைஸ் சாப்பிடலாம் கைஸ். இருக்கு தம்பி, இடம்லாம் இருக்காதுப்பா, உட்காரதுக்கு மட்டும் தான் இடம் இருக்கும். மடியில் சாப்பிடணும். இடத்த உருவாக்கிட்டா நம்ம வேலையே குத்துன்னு வராங்களா? என்ன வச்சுக்கோ டிப்ஸு. கைஸ் இப்போ வந்து பிரிஞ்சி வந்து நம்ம வேற ஒரு கடையில் வாங்க வேண்டாம் கைஸ். அது வந்து சரவணா சொல்ல வச்சு சாப்பிட போகிறோம். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க கைஸ். காசு இல்லையா? காசுடா. என்ன டாஸ்க்கு? அது உள்ள உட்காந்து சாப்பிடுவா, அது இன்னும் பயங்கரமா இருக்கும். ரிசப்ஷனில் உட்காந்து என்னது இது? என்ன ரைஸ் இப்போ வந்து பிரிஞ்சு சாப்பிட போகணும் கைஸ். நம்ம கைஸ் என்னாச்சுன்னா வெளியேருந்து பிரிஞ்சு வந்து சரணா ஸ்டாப்பில் சாப்பிடுதான் டாஸ்க்கு. இதெல்லாம் ஒரு டாஸ்க்கே இல்லை தான். நீங்கள் செருப்பில் அடிக்கிற மாதிரி கேள்வி கேட்பீங்க, அது எனக்கே தெரியும். பொட்டலம் பயன்படுது. பரவாயில்ல கைஸ். இந்த பிரியாணி வந்து 30 ரூபா. உங்கள் வீட்டு வாசல் இருக்கு. உங்கள் யாருன்னா வேணும் டிஎம் பண்ணிங்கன்னா கடையோட லொக்கேஷன் உங்களுக்கு கமான் எல்லாரும் ஒரு கை விடுங்க. பிரியாணி செம்ம கிளாரிட்டியாக தெரியுது. இது பிரியாணி இல்லை பாருங்க, மீல் மேக்கர்லாம் இருக்கு. நான் நைட்டே அப்பயே கேட்டேன், எங்கே கூட்டின்னு போறீங்க எங்கே கூட்டின்னு போறீங்கன்னு. சொன்னாதான் வருவேடான்னு கூப்பிட்டு சரவணா ஸ்டோருக்கு வர்றதுக்கு நான் இதெல்லாம் 10 எத்தனை வாட்டி வந்து கணக்கே இல்லை. இங்கே பாருங்க, இன்னும் பாப்கார்ன் இருக்கு இந்த பொண்ணு. போயிடலாம், அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். இங்கே வந்து பாப்கார்ன் பாருங்க. இப்பதான் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கேன். ஒரு மாதிரி எலக்ட்ரான்ஸ் டிராவல் ஆகுதா? ஈஸியை படிச்சிருக்கீங்க. நான் சாப்பிட்டேன், சேமியா சாப்பிட்டேன். எனக்கு அரியர்லாம் இல்லை, எனக்கு ரிசல்ட் வரல. வந்தாதான் தெரியும் அரியர். இந்த பொண்ணு இன்னும் பிடிக்காம வச்சிருக்கு. வெற்றிகரமாக நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. கொஞ்சமா பிரிச்சு வேற யாரும் கை விடக்கூடாது, நம்ம கை மட்டும் போனோம். சின்னதா பிரிச்சு விட்டு சாப்பிடுறாங்க. கை கட்டி கையை எடுக்க மாட்டாங்க. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், பிரிச்சு கொடுத்துருக்காங்க. பிரிச்சு கொடுத்துட்டு வருவோம். பிரிச்சுட்டாங்க, பிரிக்கலான்னு பார்த்தேன். இதுக்குதான் நம்ம யாருக்குமே உதவி செய்யறது இல்லை, பசங்க கட்டி விட்டுருவாங்க. எனக்கு இந்த பிரிஞ்சை காட்டுறத தவிர வேற என்ன காட்டுறதுன்னு தெரியல. மூஞ்சை எத்தனை வாட்டி காட்டுறேன். பாப்கார்ன் வேணா காட்டுறேன், வேணா என்ன சாப்பிடுங்க. இங்க பாருங்க, எங்க உங்களுக்கு ஜிமிக்கி கம்பல் ஜூம் பண்ணி காட்டுறேன். மூஞ்சே ஜூம் பண்ணி காட்டுங்க கைஸ். உங்களுக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பையனை பாருங்க, அடுத்து என்ன பேசுன்னு எனக்கு தெரியல.
இப்படி வச்சுட்டு ஒரு போட்டோ போடுறோம். அடுத்து இப்படி வச்சுட்டு ஒரு போட்டோ போடுறோம். யாரை சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணுங்கடா என் தம்பி வாடா பாக்கலாம்னு சொன்னாங்க. இருங்க, ஜிபேல எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். அந்த அளவுக்கு நான் வேற வீடியோ எடுக்கிறேன்.